ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து அப்ரோட் எம்பிபிஎஸ் பற்றி பார்க்கணும். அப்ரோட்ல மெயினாக பார்த்தா ஜார்ஜியா கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஜார்ஜியா பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்பிபிஎஸ்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்தியாவில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் காலேஜ் என்ன மாதிரி இருக்கும், சேம் நீங்கள் இந்தியாவில் படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜார்ஜியாவில் பண்ணலாம். உங்களுக்கு ஆல் ஃபெசிலிட்டிஸ் அங்கேயே இருக்கும், மெடிக்கல் காலேஜோட இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் காலேஜ் அட்டாச்சோட படிச்சா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது என்எம்சி நாம்ஸ்லேயே அதான் இருக்கும். ஏன்னா சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் இருக்காது, ஹாஸ்பிட்டல் டைப்பில் இருப்பாங்க சில கண்ட்ரீஸ்லாம். ஆனால் ஜார்ஜியா பார்த்தா மெடிக்கல் காலேஜோட அட்டாச் ஆகிட்டு தான் இருக்கும். ப்ளஸ் அவங்க எம்பிபிஎஸ் இல்லாமல் எல்லா கோர்ஸுமே அவங்க யூனிவர்சிட்டி லெவலில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே டாப் யூனிவர்சிட்டியாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து இந்தியாவோட நீங்கள் வந்து பாதி ஃபீஸில் நீங்கள் அங்கே படிக்கலாம். அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு 30-35 லேக்ஸ்லேயே நீங்கள் அப்ரோட எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் வந்துடலாம். ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கான ட்ரைனிங்கும் அங்கேயே கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜார்ஜியா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.